இந்திய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமான காலகட்டம், இந்தியாவுக்கு பயனளிக்கக்கூடிய விடுதலை கிடைத்தது என்றெல்லாம் பார்த்தால் அதில் மகாத்மா காந்தியின் பங்களிப்பு என்பது மிகவும் முக்கியமானதும் தவிர்க்க இயலாததும் ஆகும். அதுவரை இருந்த தலைவர்களிடமிருந்து அவர் வேறுபட்டது என்று பார்த்தால் மிக முக்கியமான ஒன்று, அவர் மக்களை தேடி நேராக சுற்றுப்பயணம் சென்றதுதான் ஆகும். அந்த வகையில் கோயம்புத்தூருக்கும், அன்றைய கோயம்புத்தூர் மாவட்டம் என்பது இன்றைய கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களை உள்ளடக்கியது. அந்த பழைய கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு 4 முறை அவர் வருகை புரிந்துள்ளார். முதன்முறை 1920ஆம் ஆண்டு வரும்பொழுது இந்த வழியாக ரயில் பயணத்தை மேற்கொண்டார் என்பதை தவிர சிறப்பான வேறு எந்த நிகழ்வும் இல்லை. 1925ஆம் ஆண்டு ஒரு முறை, 1927ஆம் ஆண்டு ஒரு முறை, 1934ஆம் ஆண்டு ஒரு முறை என்று 3 முறை மகாத்மா காந்தி அவர்கள் நமது கோயம்புத்தூருக்கு வந்து சென்றிருக்கின்றார். 1925ஆம் ஆண்டு பாலக்காட்டிலிருந்து திருப்பூர் செல்லும் பொழுது, கோயம்புத்தூருக்கு வரும் பொழுது, அப்பொழுது போத்தனூர் ரயில் நிலையத்தில் அவர் ஒரு உரை நிகழ்த்தினார். அதன் பிறகு 1927இல் வரும் பொழுது இந்திய அளவில் மிகவும் புகழ்பெற்ற தலைவராக இருந்தார். அவர் வந்த அந்த வருகையை கதர் யாத்திரை என்று சொல்கிறார்கள். இந்திய அளவில் கதருக்கு ஒரு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மையமாக இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் மையம் விளங்கியதற்கு அவருடைய வருகை மிக முக்கியமான ஒரு காரணமாகும். அவர் கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் வருகை புரிந்தார். அங்கே திருப்பூருக்கு சென்ற பொழுது அவர் திருப்பூரை கதர் தலைநகரம் என்று சொன்னார். அங்கிருந்த மக்கள் அவருக்கு கதர் மன்னன் என்று ஒரு பட்டம் கொடுத்தார்கள். அதை போலவே 1934இல் ஹரிஜன நல யாத்திரையாக அவர் இங்கே இந்தியா முழுவதும் பயணம் செய்தார். கோயம்புத்தூர், திருப்பூர் இப்பகுதிகளெல்லாம் அவர் வருகை புரிந்தார். நிறைய பொதுக்கூட்டங்களில் பேசினார். அவரை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு அவருக்கு இங்கே வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர் ஏற்றி வைத்த அந்த விடுதலை போராட்ட உணர்வு என்பது கடந்து கொண்டே இருந்தது. 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடைபெற்ற பொழுது இந்தியா முழுவதும் சில நகரங்களிலும் சில கிராமங்களிலும் மிகப்பெரிய எழுச்சியும் போராட்டமும் ஏற்பட்டது. அந்த வகையில் கோயம்புத்தூர் மகாத்மா காந்தி இங்கே வராமலே, நேரடியாக அறைகூவல் எதுவும் தராமலே இங்கே மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றன. அதில் 2 நிகழ்வுகள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. ஒன்று, சிங்காநல்லூர் குளத்தின் மீது சென்ற ரயில், அதில் ஆயுதங்கள் ஏற்றி செல்லப்பட்டு கொண்டிருந்தது. அந்த ரயிலை கவிழ்த்து அது செல்ல இயலாமல் செய்தார்கள். அதை போலவே பிரிட்டிஷ்காரர்களின் விமானப்படை தளமாக சூலூர் உருவாகி கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த சூலூர் விமான நிலையத்தை எரித்து தங்களுடைய எதிர்ப்பை விடுதலை போராட்ட வீரர்கள் காட்டினார்கள். அதன் பிறகு சொல்லனா துயரங்களை இங்கிருந்த மக்கள் அனுபவிக்க நேர்ந்தது. கிட்டத்தட்ட இந்தியா விடுதலை பெற்ற பிறகுதான் அந்த துயரத்துக்கு ஒரு முடிவு வந்தது என்றே கூற வேண்டும். 1934ஆம் ஆண்டு அவர் இங்கே வரும் பொழுது கோயம்புத்தூரில் திருச்சி சாலையில் உள்ள ராமநாதபுரத்தில் தற்பொழுது மார்க்கெட்டிங் கமிட்டி உள்ள அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் உள்ள பகுதியில் ஒரு நாவல் மரக்கன்றை நட்டார். அந்த நாவல் மரக்கன்று இன்று வளர்ந்து பெருகி வளர்ந்தோங்கி அதனுடைய விதைகளை எடுத்து சிறுதுளி அமைப்பு கூட ஏராளமான நாற்றுகளை உற்பத்தி செய்து கொடுத்திருக்கிறது. கோயம்புத்தூருக்கு வருகை தந்த பொழுது அவர் மிக எளிமையான மனிதராக அனைவருடனும் இணைந்து பழகி இருந்தார். இங்கு இருக்கக்கூடிய பிரமுகர்களின் இல்லத்தில் தான் தங்கி இருந்தார். ஒரு முறை ராமகிருஷ்ணா வித்யாலயா என்பது ஆரம்பிப்பதற்கு முன்பாக வித்யாலயா என்று அவினாசிலிங்கம் செட்டியார் நடத்தி கொண்டிருந்தார். அந்த வித்யாலயா போத்தனூரில் உள்ள ஜிடி நாயுடு பங்களாவில் இயங்கிக் கொண்டிருந்த பொழுது அங்கே மகாத்மா காந்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். ஒரு இரவு தங்கி இருக்கிறார். இங்கே உள்ள ஒரு நாடக கொட்டகையில் ஒரு நாடகமும் கூட அவர் இங்கே பார்த்திருக்கிறார். அதுவும் ஹரிஜன நல நிதிக்காக நிதி திரட்டுவதற்காகத்தான் அவர் பார்த்தார். 2 பொதுக்கூட்டங்களிலும் பேசியிருக்கிறார். இங்கு வரும்போதெல்லாம் அப்பொழுது மகாத்மா காந்திக்கு வரவேற்பு கொடுப்பதற்கு பல்வேறு தளங்களை, பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் முன் வந்து அவருக்கு வரவேற்பு பத்திரங்கள் வாசிப்பார்கள். அந்த வகையில் கோயம்புத்தூர் நகராட்சியும் 2 முறையும் வரவேற்பு பத்திரங்கள் வாசித்து அளித்தது. ஆனால் அது முழுக்க அவரை பற்றிய பாராட்டுரையாக இல்லாமல் தீண்டாமை, மதுவிலக்கு போன்றவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு தொழில் என்ற வகையில் கதர் போன்ற கைத்தறி போன்றவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டதை மகாத்மா காந்தி மிகவும் பாராட்டி, இது மிகவும் நேர்மையான அணுகுமுறை, எது ஏற்றுக்கொள்ளத்தக்கதோ அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய கருத்து மாறுபாட்டை எனக்கு தெரிவித்ததற்கு மிக்க நன்றி என்று பாராட்டியதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன.
அந்த வகையில் ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு மேலாக மகாத்மா காந்தியின் வருகை இங்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. 1969 ஆண்டு இந்த மகாத்மா காந்தியினுடைய 100ஆண்டு விழாவுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும் பாத யாத்திரை சென்று போத்தனூர் ரயில் நிலையத்தில் பாத யாத்திரை நிறைவு பெறும் பொழுது உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். வாழ்நாள் முழுவதும் காந்திய கொள்கைகளை கடைபிடித்து நடப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இப்பொழுது 55வது ஆண்டு சிறப்பான முறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. சொந்த செலவில் அனுதின பூஜைகள், பிரசாதம், தேசிய கொடி, பல லட்சக்கணக்கில் மிட்டாய், காந்தி பேட்ஜ், காந்தி படம், திருவள்ளுவர் தினம், திருக்குறள் புத்தகம் இவை அனைத்தும் சிறப்பாக கொடுத்து கொண்டு காந்திய கொள்கையை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து நடப்பேன் என்று எந்த பிரதிபலனையும் பார்க்காம நாட்டுக்கு மக்களுக்கும் உடல் ஊனமற்றவர்கள் அனைவருக்கும் சேவை செய்வேன் என்று உறுதிமொழியுடன் இப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கின்றேன். தேசத்தை காத்த தெய்வம் மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த தின நல்வாழ்த்துக்களை இதன் மூலியமாக தெரிவுபடுத்தி கொண்டும் நீங்களும் எப்பொழுதும் காந்திய கொள்கைகளை கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி.